ஒரு ஒரு மூதாட்டி தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் அந்த என்கரேஜ்மெண்ட்டை ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்தம்மா அழுவுது. நான் தாவேக்காக்கு தானே ஓட்டு போட்டேன், விஜய் தம்பி என்னை காப்பாற்று. சக்திமான் மாதிரி ஆக்கிட்டாங்க அவரை. எங்கே எது பிரச்சனை நடந்ததுனாலும் விஜய் அண்ணா வந்து ஸ்பைடர் மேன் மாதிரி அங்கே வந்து நிற்கணும். ஏன்னா அமைச்சர்கள் அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது, சிஸ்டம் இல்லை, அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. எல்லா இடத்துலையும் விஜய் சார் வந்து நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த அவங்க நினச்சிக்கிறாங்க படத்தில் நடத்துறது மாதிரி இங்கே இவர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் அரசியல்லையோ இல்லை அமைச்சரவையிலையோ அப்படி பண்ண முடியாதுன்றது யதார்த்தம். சரி, இப்போ கல்குவாரி எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்கல்ல, நான் என்ன கேட்குறேன்னா உங்களோட திட்டம் என்ன? சரி, கல்குவாரி மறைமுகமாக நடக்குது, மூடிட்டீங்க. 5 வருஷத்துக்கு மூடியே வைப்பீங்களா? இயற்கைக்கு எதிராக இருக்குது, மண் வளம் நான் வெளிலேருந்து வாங்கிக்கிறோம். இனிமேல்ட்டு கிராவலு எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போச்சா, தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போச்சா? மண் ஆற்று மண்லேருந்து எல்லாம். நான் என்ன சொல்கிறேன், 5 வருஷத்துக்கு எங்கள் மண் வளம் எங்கள் கல்லுகளில் நாங்கள் மலைகளையும் உடைக்க மாட்டோம்ப்பா. வேணுன்றவங்க வீடு கட்டுறவங்க வெளியூர்லேருந்து வாங்கிக்கோங்க, கேரளாலேருந்து வாங்கிக்கோங்க, ஆந்திராலேருந்து வாங்கிக்கோங்க, கர்நாடகாலேருந்து வாங்கிக்கோங்க, இல்லை மலேசியாவிலேருந்து கூட மண் வருதான், ரயில்லையோ கப்பல்லையோ வாங்கிக்கோங்க. விலை ஏறினா அதை பற்றி இல்லை, நான் இதை பாதுகாக்கணும். ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்களா நீங்கள்? இதெல்லாம் வந்து என்ன தெரியுங்களா, புதுசாக ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வரான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. எதுக்கு அந்த ஸ்ட்ரிக்டாக காட்டிக்கிறாங்க? தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.